புஸ்தகம் தான் புலம்பல் புஸ்தகம். இது ஒரு விசேஷித்த புஸ்தகம். இதில் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்தவராய் இருக்கிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறான். தன்னுடைய மனப்பான்மையை மாற்றிக் கொண்டான் என்று அங்கே நாம் வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 57ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் வாசிக்கும் போது தாவீது குகையில் இருந்து வாத்தியத்தை எடுத்து எழுதின ஒரு சங்கீதம் தான் அந்த சங்கீதம். அதிலே 2வது வசனம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நல்ல மனப்பான்மையை, அதாவது அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் நீரூற்றாக அவன் மாற்றிக் கொள்ளுகிறவனாயிருக்கிறான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாகாமான் வீட்டிலே அடிமையாய் இருந்த ஒரு சிறு பெண்ணை பார்க்கிறோம். ஆனால் அந்த சிறு பெண் அந்த நாகமானுக்கு உதவி செய்கிறவளாக மாறினால் அவளுடைய மனப்பான்மை உதவியின் மனப்பான்மையாய் மாறினது. அருமையானவர்களே, உங்களுடைய நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவீர்களாக, உங்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்றுவீர்களாக. கர்த்தர் அதற்கு உங்களை பலனை கட்டளையிடுவாராக. அழுகின் பள்ளத்தாக்கை அதை நீரூற்றாக மாற்ற உங்களாலே மாற்ற முடியும். அதற்கு காரணம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இனி வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே அவைகளை நீங்கள் வெற்றி கொள்ளுவீர்கள், நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள், அவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானத்தையும் கர்த்தர் நிரந்தரமாய் தருவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.